Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Presta presents 2026 புத்தாண்டு ராசி பலன். Supported by Mr. Gold Groundnut Oil, Milky Mist, Anuj Styles. வம்பு வழக்கு பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். மன நிம்மதி, சந்தோஷம், கணவன் மனைவி உறவு மேம்படும், தொழில் அற்புதமாக இருக்கும், நயவஞ்சகம் போகும், காரியமெல்லாம் வெற்றிகளாகும். ஆனா தடங்கள் மீது தான் காரியங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் கண்டிப்பா சிம்மன் தான். அதாவது ரிஷபத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜாக்பாட் அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்கு தான். இரண்டாயிரத்தி 26 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது மஞ்சனாவன் சார்? சிந்தனை இசை மனமே தீவினை அகன்றிடுமேன்னு சொன்னாங்க பாருங்க. இது சிம்மராசிக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை 2026. ராசியில கேது பகவான் உட்கார்ந்தார், 7ஆம் இடத்துல ராகு பகவான். இந்த கேதுவுடைய தன்மை அப்படின்னு எடுக்கும் போதே ஒண்ணுங்க, சிம்மராசிக்காரங்க மனசுல ஒரு முடிவு பண்ணணும். நான் இந்த ஆண்டு முழுவதும் ஞான மார்க்கத்தை கடைபிடிப்பேன், தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு ஒண்ணு அந்த பக்கம் போகணும். இல்லாவிட்டால் இவர்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்ப எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளணும், ஒதுக்கிக்கிடணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். இந்த ராசிக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான். அஸ்வத்வஜாய வத்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாது அப்படிங்கிற மந்திரம் இருக்கு பாத்தீங்களா, காயத்ரி மந்திரம். அதை தினமும் 108 முறை இவங்க சொல்லிக்கிட்டே வரலாம். சொல்ல சொல்ல இவர்கள் வாழ்க்கை ஒளிமயமாக ஆகிறத கண்கூட பார்க்கலாம். இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ராசிக்கு அதிபதி பஞ்சமத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. யாரோட அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா பாக்கியாதிபதியோடு அமர்ந்திருக்கிறார். அப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, சார் எங்களுக்கு அஷ்டமத்து சனி எங்களை ஆட்டி படைக்க போகுதுன்னு எல்லா சேனல்லையும் சொல்றாங்க, எல்லா அஸ்ட்ராலஜரும் சொல்றாங்க, நாங்க பயந்துகிட்டு இருக்கோமே அப்படின்னா கேட்கறாங்க. இவர்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அஷ்டமத்து சனி வந்ததுனாலே வாழ்க்கை முழுசா போயிருச்சுன்னு எடுக்க முடியாது. ஏனென்றால் இவங்க ராசிக்கு அதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து 2 திரிகோண ஸ்தானாதிபதிகள் சேர்ந்து இன்னொரு திரிகோண ஸ்தானத்துல உட்கார்றாங்க, 5ஆம் இடத்துல. அப்போ இவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று கிடைக்க போகிறது, அதற்கு வாய்ப்புள்ள ராசி தான் இது அப்படின்னு நம்ம ஒண்ணு அர்த்தம் எடுத்துக்கிடணும். இரண்டாவது, ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இப்ப நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். நிறைய பேருக்கு அந்த தடை இருந்துகிட்டே இருக்கு, நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருப்பதும் குரு பகவான் அவரை பார்ப்பதும் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இப்ப இவங்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான், அவன் தான் லாபாதிபதி. சிம்மராசிக்காரங்களுக்கு தன லாபாதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் பஞ்சமத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய பேர் புதுசா பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. அப்ப இதுல என்ன ஒரு விஷயம், அஷ்டமச்சனி நடக்கும்போது பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? இது அவரவர் சொந்த ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணணும். கோச்சார பலன்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொந்த ஜாதகத்தில் அதற்கு அனுமதி இருந்தால் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். காதல் விஷயங்கள், காதல் திருமணம் கூடி வரும், காதல் வாழ்க்கை வெற்றி பெறும். சுக்கிரன் மஞ்சள் உட்கார்ந்துட்டான், காதல் விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ராசியா இருக்கும். இப்ப என்ன ஆகுது, 6 சனி 8ல உட்கார்ந்துருக்கான், அஷ்டமத்து சனி. அப்போ கவனமா இருக்க வேண்டிய நேரம் தானே, கவனமா இருக்கணும். உடல் நலத்துல அதிக அக்கறை எடுக்கணும். இவங்க ஒரு வேலை எதிர்பார்க்கிறாங்க, நல்ல வேலை கிடைச்சிடும். அந்த வேலை கிடைத்த பிறகு அந்த உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. உடல் நலத்தை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கிறது. அதுல இவர்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சந்திர பகவான், விரையாதிபதி சந்திர பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப என்ன ஆகும், பலருக்கு இந்த ஆண்டு வேலை மாற்றம் ஏற்படும். சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை முடிந்து விட்டது நினைச்ச பிரச்சனை சில மாதம் கழித்து இப்பொழுது மீண்டும் வந்து கொண்டிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். எல்லாம் பிரச்சனை இருக்குங்க, எல்லாம் சரிங்க. ஆனால் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த கடகத்திற்கு வந்த பிறகு சனியை அவர் பார்ப்பதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எது வந்துரும்னு வாழ்க்கையில நினைச்சோமோ அத்தனை பிரச்சனையும் விலகி ஒரு சுப காலம் உருவாகும். பாலகிருஷ்ண சார், சிம்ம ராசிக்கு 2026 எப்படி இருக்கு? பொதுவாகவே அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட சனி முடிஞ்சு இருக்கு, கண்ட சனித்தையே பார்த்துட்டீங்க, அஷ்டம சனி என்ன பண்ணிடும்? இந்த சலசலப்புகளை அஞ்சுறவங்களா நீங்க? ஆனா நம்ம இதுல ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பணம் வருது, பட்டம் வருது, பதவி வருதுன்னா, சார் பணத்தை எடுத்து பொட்டியில வைங்க சார்னு நான் சொல்ல வேண்டாம். ஆனா ஆரோக்கியத்துல மிக கவனமா இருக்கும். ஆரோக்கியம் பாஸ்கரம். சூரிய வழிபாடு பண்றது உடல் ஆரோக்கியத்தை தரும். இதயம், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான, வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் நீங்க நேரத்துக்கு சாப்பிடல, நேரத்துக்கு தூங்கல, ஏதோ சிந்தனை, சார் எல்லாம் நம்பிக்கை துரோகமாவே இருக்கு சார், நமக்கு சேர்றதெல்லாம் இப்படி சேருது, அது உறவாகட்டும் நட்பாகட்டும் அப்படின்னு நீங்க மனசை விட்டீங்கன்னா, மனசை விட மாட்டீங்க நீங்க, இருந்தாலும் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு,
இதனுடைய பலனை நம்ம முதல்ல பார்க்கணும். ஜென்மத்துக்கு வரும்போது 5, 7, 9 பார்வை வரும்போது உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி. சார், நான் நல்லா ஒரு கணக்கு சொல்கிறேன். சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கங்க. 6 மாதம் தான் சார் உங்களுக்கு குரு மிதுனத்தில் இருக்கார். அதுவரையும் 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கார் உச்சத்தில். ஜென்மத்தில் இருக்கிறது 2 மாதம் தான். அதுக்குள்ளேயே வருஷம் முடிஞ்சு போகுது. 2027 எப்படின்னு பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு சிம்மராசி நேயர்களுக்கு தீர்க்கமான முடிவும் தெளிவான சிந்தனையும் செய்யக்கூடியவர்கள் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்றேன். திக்கற்றவர்களுக்கு யாருங்க துணை? தெய்வம் தான் துணை. ஆகவே ஆத்மகாரகனை வழிபடும் போது அற்புதமான பலன் கிடைக்கும். எதிரிகள் அடங்குவார்கள், மறைந்து போவார்கள். அப்படின்னா நினைத்ததை முடிக்கலாம், கேட்டதை கொடுக்கலாம். அப்படின்னா என்ன? ஒரு கிராமத்துக்கே பேரு ஞாயிறுன்னு பேரு சார். நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞாயிறுன்னு பேரு. அந்த ஞாயிறுனா சூரியன் அர்த்தம். அப்படி சென்னையிலேயே பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு தாமரை மீது மலர்ந்திருக்கிற சூரியன் அங்கே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலம். அங்கே கோதுமை தானம் செய்தால் உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், கணவன் மனைவி உறவு மேம்படும், எல்லாத்தோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும், தொழில் அற்புதமாக இருக்கும், நயவஞ்சகம் போகும், மனோரீதியான பலம் வரும். வேற என்னங்க வேணும்? அவனுக்கு தான் மனக்கவலையை ஒழிய எனக்கு மனக்கவலை இல்லை. ஆகவே தீர்க்கமான சிந்தனை, தெளிவான முடிவு நிச்சயமான வாழ்க்கை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மகேஷ் ஐயர் சார், சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026? சிம்மராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும் எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் நிறையா வரக்கூடிய நபர்கள் எந்த ராசி இருப்பாங்க? ஃபோன் அப்பாயின்மெண்ட்டு, டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு, எல்லா அப்பாயின்மெண்ட்லேயும் கோயிலுக்கு போகும்போது வரும்போது கேட்கும்போது சார் என் ராசிக்கு எப்படி இருக்குன்னு தான் கேட்பாங்க. இது சிம்மராசியாக தான் இருக்கும். எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சிம்மராசிக்கு நிறைய யதார்த்த தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். காரிய வெற்றி தான், காரியமெல்லாம் வெற்றிகள் ஆகும். ஆனால் தடங்கள் மீது தான் காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். கூட இருக்கிறவங்களை நம்பும் போது 1க்கு 100 முறை கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கும். சிறு பிரயாணம் வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் பிரிந்தவர்கள், கணவன் மனைவி பிரிந்தவர்கள் திருப்பியும் ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயத்துல எனக்கு எங்கேயுமே அன்பு கிடைக்கலன்னு போது ஒரு அன்பு கிடைக்கும்போது அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு மனோபாவங்கள் இருக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யாரையும் நம்பி இடமாற்றம் பண்ணும்போது 1க்கு 100 முறை கவனம் என்பது தேவை. குழந்தைகளுக்கு படிப்பு விஷயங்கள்ல ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். 1க்கு 100 முறை சொல்லி கொடுத்தா முந்தியெல்லாம் டக்குன்னு படிப்பாங்க. இப்போ என்னமோ தெரியல, சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை. அஷ்டமே காலே சனிஹி ஜாதகஸ்யானாம் கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்போ இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். ஜூன் மாசம் மட்டும் 11ஆம் இடத்துல இருக்கு. அவரும் அஷ்டமாதிபதியா இருந்துட்டு இருக்கார், 5ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியா இருந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது தடங்கள்லாம் அதுக்கப்புறம் குரு பகவான் சரி பண்ணி விட்டுடுவார். 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஏதேனும் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், சுப செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் யாருக்காவது கல்யாணம்னா இவங்க முன்னாடி நின்று செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வழக்கு பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தி ஒவ்வொன்றாக பார்த்து செயல்படுத்தும் போது ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. நமக்கு தெரியலையா, பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணணும். பஞ்சநாதன் ரொம்ப அழகா அந்த வார்த்தையை சொன்னார். நமக்கு முடியல, நமக்கு தெரியலைன்னா பெரியவங்க கிட்ட கேட்டு அந்த காரியத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த அஷ்டம சனியில நிறைய விஷயங்கள், அதாவது இந்த ரஜினி சார் படத்துல ஒன்று வரும், விளம்பரத்துக்கு முன்னாடி விளம்பரத்துக்கு பின்னாடி அந்த காயினை சுண்டி பூவா தலையான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி 2 டர்ன் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மைகளை குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக. சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார், சிம்ம ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது சார்? சிம்மம், அதாவது கிரகங்களுடைய ராஜா சூரியன் அதிபதியாக கொண்ட ராசி. அதாவது சூரியனுக்கு தான் மற்ற கிரகங்கள் சுத்தி வரக்கூடிய அதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடியது. சூரியன் பிரதான கிரகம். ஒளித்தன்மையை வாங்கி சயின்டிபிக்கா எடுத்தீங்கன்னா, ஒரு கிரகம் ஒரு பிளானட் சூரியன் ஒளித்தன்மையை வாங்கி பூமி மேல நீங்க பிறக்கும் போது பிரதிபலிக்கக்கூடிய அல்லது கோச்சார ரீதியா பிரதிபலிக்கக்கூடிய தன்மை தான் நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒளித்தன்மையோட இருக்கும், இல்ல ஒளி குன்றியதாக இருக்கும் அப்படிங்கிற கணக்குக்கு வர முடியும். அதுல சில பேர் சனி ஆதிக்கத்துல பிறந்திருப்பாங்க, சில பேர் சூரிய ஆதிக்கத்துல பிறந்திருப்பாங்க. சிம்மராசி போல இருக்கக்கூடியவர்கள் தன்னம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் கண்டிப்பா சிம்மம் தான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இதுல பெண் சிம்மம் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. அதாவது பெண் சிம்மத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது எதையும் சமாளிச்சு எதையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய அந்த தன்மை பெண் சிங்கத்துக்கு அதிகமாக உண்டு. இந்த ராசியை பொறுத்தவரை எல்லா ராசிக்குமே ஆண் ராசி பெண் ராசிகள்ல மாறுபட்ட தன்மைகள் இருக்கும். அது சிம்ம ராசியில பெண் மகத்துவம் பெற்ற ராசிக்காரர்களா வர. ஆண் ராசியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அழுதுருவான்.
ஒரு அளவுக்கு மேல வந்து அடி வாங்க முடியாது, அழுதுருவான். ஸோ இப்போ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்போ அண்ணா சொன்ன மாதிரி அதிசார குரு பயிற்சி அந்த காலகட்டங்களை நம்ம சர்க்கிள் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப ஜென்மத்துல வரக்கூடிய அதிசார குரு வந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்த்து அத்தனையும் சுபத்துவப்படுத்துவார். திரிகோண ஸ்தானங்களை கிளீன் பண்ணுவார். பஞ்சனா சொன்ன மாதிரி வந்து அஷ்டமசனி காலகட்டங்கள், 7.5 சனியும் அஷ்டமசனியும் மனிதனை வந்து பக்குவப்படுத்துவதற்காகவும் பண்படுத்துவதற்காகவும் அனுபவங்களை கொடுக்கறதுக்கு தான் வருது. நீங்க கடையில போய் 10 கோடி கொடுத்த அனுபவம் எல்லாம் வாங்க முடியாது. அது கடவுள் வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கறது. அந்த மனிதன் அந்த அனுபவத்தை எப்படி பாத்துக்கிறான், அதை எப்படி ஏத்துக்கிறான், அதை எப்படி அந்த அந்த அனுபவத்தை வந்து உள்வாங்குறான், அதை பொறுத்துதான் வாழ்க்கையுடைய வெற்றியும் தோல்வியும் அமையும். ஒட்டு மொத்தத்துல எல்லாருக்கும் என்ன வேணும்? காதலிக்கிறவனுக்கு அவனுக்கு காதல் ஜெயிக்கணும், வேலை தேடுறவனுக்கு சரியான வேலை கிடைக்கணும், கல்யாணமே ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனவனுக்கு அதுல இருந்து வெளில வரணும். இப்ப குழந்தை தன்மை இல்லாத, குழந்தை பிறக்கல அப்படின்னு சொன்னா குழந்தை பாக்கியத்தை நோக்கி அவங்க பயணப்படுறாங்க. இப்படி வந்து வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கு. சிம்மத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அடித்தளத்துல ஒரு விஷயம் நல்லது நடந்ததுன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது, இல்ல அதுவே கொஞ்சம் சேலஞ்சிங் ஆச்சுன்னா மிகவும் வருத்தப்படுவது. இந்த எக்ஸ்ட்ரீம்ல பிஹேவ் பண்றதுதான் சிம்மத்துடைய ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப அஷ்டம சனி காலகட்டத்துல என்ன அப்படின்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் யார் சிம்மத்துக்கு கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்விதான் $1 மில்லியன் கொஸ்டின். எந்த ராசியாக இருந்தாலும் சனியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில உச்சம் பெறுறார். அதாவது தர்மத்துக்கு பேர் போனவர், தர்ம காரகன். நீ எந்த ராசியா இருந்தாலும் சரி, நீ நல்ல கர்மாவை பண்ணேன்னா உனக்கு நான் நல்லதை செய்வேன். அதுதான் சனி பகவான் சொல்லக்கூடிய தத்துவம். நீ சிம்ம ராசியாக இருந்தாலும் நீ நல்ல கர்மாவை செய்தியா இல்லையா அப்படிங்கிற பதில் வந்து உனக்கு அஷ்டம சனி காலகட்டத்துல கிடைக்கும். நல்ல கர்மாவை நான் செய்யல, கடவுள் மட்டும் எனக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது நடக்காது. பாவ புண்ணிய பலன்களுக்கு அப்பாற்பட்டு நீ வந்து சனி பகவான் தரக்கூடியது. ஒரு வீட்டுல ஒரு அப்பா இருப்பாரு, அவர் எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்குவாரு. ஆனா அவர் தான் வந்து அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டு தன்னையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி வீட்டுக்கு நல்லது செய்யக்கூடாது. அப்படிதான் சனி பகவானும் ஒரு தந்தையை போல நீங்க பார்க்கணும். சனி பகவான் தரக்கூடிய பிரச்சனைகளை வந்து அனுபவ ரீதியா நீங்க அணுகணுமே தவிர அதை வந்து கஷ்டங்கள், அது துன்பங்கள் அப்படி வந்து பார்க்கறதோட மனதை பக்குவப்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த பிராக்டிஸ் நீங்க ஏற்படுத்திக்கணும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்கு, பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் மிகவும் கவனமாக இருக்கும். பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா தர்மம் தான் தலை காக்கும். அந்த கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி எந்த மதத்திலையும் இல்லாத அளவுக்கு பெருமை என்னன்னா, என்னை விட தர்மம் பெருசுடா அப்படிங்கிற தத்துவத்தை தான் அந்த கிருஷ்ண பரமாத்மா குருஷேத்திரத்துல சொல்றாரு. அப்ப என்னை விட தர்மம் பெருசு, என்ன நான் படைத்தவன், நானு படைத்த கர்ணன் கிட்ட போய் நான் தர்மத்தை பிச்சை கேட்கிறேன். படைத்த ஒரு பொருள் கிட்ட போய் பிச்சை கேட்கறது எந்த இடத்துலயும் இல்லை. அந்த தத்துவத்தை உணர்ந்து தர்மத்தை கடைபிடித்தால் சிம்மம் தழைக்கலாம். கனிமொழி மேம், சிம்ம ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது? சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2026 அப்படிங்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், அதாவது ரிஷபத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜாக்பாட் அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்கு தான். என்னடா அஷ்டம சனி இருக்கு, அஷ்டம சனி பாடா படுத்திட்டு இருக்கு, நம்மளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், இந்த ஆண்டாச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய எல்லா சிம்மராசி நேயர்களுக்கும் இந்த 2026 அப்படிங்கிறது வந்து சூப்பரான ஒரு ஆண்டு. ஸோ எதை வச்சு சொல்றோம் நம்ம அப்படின்னா, கிரக சாரங்கள், கிரக பயிற்சிகளை வச்சு கிடையாது. 2026 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நியூமராலஜி பேஸ் பண்ணி, நான் போன தடவை ஒரு லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சூரியனோட ஆட்சி அந்த 2026 அப்படிங்கும்போது சூரியனோட ஆண்டாக வருது. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை நம்மளே குத்திக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த 2026 சிம்மராசி நேயர்களுக்கு ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல முற்பாதி வரக்கூடிய இந்த 6 மாத காலங்கள், பிற்பாதி வரக்கூடிய 6 மாத காலங்கள் அப்படிங்கிறது இல்ல. பொதுவா சூரியனுக்கு வந்து சனி வந்து பகை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அஷ்டம சனியில வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விரயம் இருந்தாலுமே உடல் விரயம், மன விரயம், அந்த மாதிரி விரயம் தான் உங்களுக்கு கொடுக்குமே தவிர பொருள் விரயம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த 2026 உங்களுக்கு வந்து சிம்மராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. பொருளாதார ரீதியா எந்த ஒரு இனிஷியேஷன் நீங்க எடுத்தாலும் சரி, புதுசாக ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். அது பர்டிகுலரா எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா வரும்போது கட்டாயமா நீங்க பார்ட்னர்ஷிப் அந்த என்ட்ரு ஆகுறது கூட பாத்தீங்கன்னா, நீங்க வெளியூர் போறது, வெளியூர் ஒரு பயணம் போயிட்டு வரனால வரக்கூடிய இந்த லாபங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 2026 அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. பொருளாதாரம் பொறுத்தவரைக்கும் புதுசா கெரியர் அப்படிங்கிறத விட பிசினஸ் ஓரியன்டா பார்க்கும்போது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட நீங்க தாராளமா பண்ணலாம். இதுக்காக வந்து நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நாங்கள் விற்கிறோம், ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா கூட நீங்க வந்து தைரியமா பண்ணலாங்க. யார் தைரியமா பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட தசாபுத்தி காலங்கள், சுயஜாதக அமைப்புல அவங்களோட தசாபுத்தி காலங்கள் அவங்களுக்கு ப்ராஸ்பரஸா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களோட பர்சனல் அஸ்ட்ராலஜி கிட்ட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அந்த தசாபுத்தி காலங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு, உங்களுக்கு பொருளாதாரத்தை கனெக்ட் ஆயிருக்க மாதிரி இருந்தால் நீங்க தாராளமா தைரியமா 2026 அப்படிங்கும்போது நீங்க வந்துட்டு பிசினஸ் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வந்துட்டு நம்ம சந்திட்டு இருப்பீங்க. இப்போ வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த சந்திப்புகள் போயிட்டே தான் இருக்கும். அந்த பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா வயிறு, உங்களுக்கு வந்துட்டு இந்த கொலஸ்ட்ரால் ஆகட்டும், இந்த அசிடிட்டி,
ஜிஆர்டி கம்ப்ளைண்ட், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது வந்து இங்கே 2026 எதிர்பார்க்க தேவை கிடையாது. அதனால தைரியமாக நீங்கள் இறங்கி ஒரு வேலைகளை நீங்கள் சூப்பராக பண்ணலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து இந்த 2026 அப்படிங்கிறதுல வந்து ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டுகள் வந்து முழுக்க நீங்கள் கூட்டும் போதும் உங்களுக்கு 1 தான் வரும். அதே மாதிரி இந்த 1/1/2026 அப்படின்னு கூட்டும்போது உங்களுக்கு நம்பர் 1 தான் வருது. ஸோ சூரியனோட ஆதிக்கம் பெறக்கூடிய இந்த நம்பர் 1 அப்படிங்கிறனால சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ஆண்டாக இருக்கும். Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Presta presents 2026 புத்தாண்டு ராசி பலன். Supported by Mr. Gold Groundnut Oil, Milky Mist, Anuj Styles,